அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு ஆலப்போரான் சுக்கிரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறாருங்க. எனவே நீ எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கிரன். சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் நுழைந்து உச்சம் பெறுவது கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் சந்திரனின் பார்வையில் ராசிக்கு சுக்கிரன் சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார். எனவேதான் இந்த தருணத்தில் சுக்கிரன் அஷ்டமத்தை விட்டு விலகுவது ஒரு சிறப்பான வரவேற்கத்தக்க அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகையில அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரனின் சப்தம பார்வை தைரியஸ்தானம் வெற்றிக்குரிய 3ஆம் இடத்தில் பதிவதால் கடகராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் மிக பெரிய அளவில் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறாருங்க சுக்கிரன். தனது உச்ச ராசியான குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் உச்சம் பெறுவதால் ஆலப்போரான் சுக்கிரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி எல்லா விஷயங்களும் நிகழ்வுகளும் சுக்கிரன் வழியில்தான் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வழியாக அமைவதற்கான வாய்ப்பு பல்வேறு விதங்கள்ல உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் சுக்கிரன் மட்டும்தான். ஏனென்றால் மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். என்றால் மனித வாழ்வில் சுக்கிர மகாதிசை நடைபெறும் போது செல்வ செழிப்பு அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பவர் நிச்சயமாக நவகிரகங்களிலே சுக்கிரன் மட்டும்தான். குரு கூட நேர்மையான வழியில் நிதானமாக படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆனால் திடீரென செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி நிச்சயமாக சுபகிரகமாக உள்ள சுக்கிரன் கொடுப்பாருங்க. அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக உச்சம் பெறுவது நிச்சயமாக அனைவருக்குமே அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சுக்கிரன் 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் சற்று ஒரு மந்தமான பலனை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து இடங்களிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதிலும் குறிப்பாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியை நிறைந்து கொடுக்க போகிறார் சுக்கிரன். என்றால் சுக்கிரன் அந்த இடத்தில் 4 கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடனும் புதனுடனும் இணைகிறார். ஆனால் அதே சமயம் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியனுடனும் இணைந்து ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குவார். அது மட்டுமல்லாது மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மை மிகவும் அபரிவிதமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. என்றால் சுக்கிரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக அமரும் போது செல்வ செழிப்பு, சிற்றின்பம், இல்லற சுகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழ்நிலை, காதல் திருமணம், திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் நிச்சயமாக நவகிரகங்களிலே சுக்கிரன் மட்டும்தான். ஒரு கிரகத்துடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இவரிடம் உண்டு. இதிலும் குறிப்பாக சுக்கிரன் சந்திரனுடன் இணைந்து சஞ்சரித்தால் நிச்சயமாக பண வரவு வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். இவைதான் சந்திரனுடன் இணையும் போது பணவரவு அதிகரிப்பது மட்டுமல்லாது அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கும். சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. செவ்வாயுடன் இணையும் போது
சுக்கிர மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார். பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும். புதனோடு இணையும் போது புத சுக்கிர யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பல அலைச்சல்களை குறைத்து காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றத்தை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். தங்களுடைய வழி தனி வழி சுக்கிர வழி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. உதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு நபர் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரின் கிராம பகுதிகளில் அதிகமாக விளையக்கூடிய பொருளாக வெங்காயம் பார்க்கப்படுகிறது. காரணமாக அந்த சுற்று வட்டாரம் முழுவதுமே வெங்காயத்தின் விளைச்சல் அமோகமாக இருக்கிறது. எனவே அவர்கள் எதிர்பார்த்த அந்த விலையானது சரியான முறையில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மிகவும் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்படுவதை உணர்ந்த அந்த நபர் நானே வணிகம் செய்ய போகிறேன் என்ற முடிவை எடுக்கிறார். அதன்படி சுற்று வட்டாரத்தில் விளைந்த வெங்காயங்கள் அனைத்தையும் சேகரித்து வெளிநாட்டிற்கு சென்று அவற்றை விற்கும் போது மிக பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் என்று ஒரு உறுதியான மனநிலையுடன் வணிகத்தை மேற்கொள்வதற்கான கப்பல் பயணம் மேற்கொள்கிறாருங்க. கப்பலில் பல டன்கள் அளவு கொண்ட வெங்காயத்தை ஏற்றிக்கொண்டு அருகாமையில் உள்ள அண்டை நாடுக்கு சென்று அங்கு வணிகம் செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவர் சென்று கொண்டிருந்த கப்பலானது திடீரென ஒரு பனிப்பாறையில் மோதி அங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் நுழைந்து விடுகிறது. தீவில் அந்த கப்பலானது மாட்டிக்கொள்கிறது. இதை பார்த்த அந்த நபர் அந்த தீவுக்குள் இறங்கி செல்கிறார். இறங்கி சென்றால் அந்த தீவு முழுவதுமே அங்கம் ஜொலிப்பது போன்ற அங்க மலை போன்று காட்சி அளிக்கக்கூடிய ஒரு தீவாக பார்க்கப்படுகிறது. சரி, இங்கு வணிகம் செய்யலாம் என்று முயற்சி செய்து அந்த நபர் அந்த நாட்டிற்குள் நுழைகிறார். அந்த தீவிற்குள் நுழைந்த அந்த நபர் அங்கு இருக்கக்கூடிய ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவிப்பதை கேள்விப்படுகிறார். என்ன போட்டி என்றால், யார் மிகவும் சுவையான உணவை அமைத்து தருகிறார்களோ அவர்களுக்கு பாராட்டுகளையும் மிகுந்த பரிசுகளையும் வழங்க போகிறேன். அவர்கள் கேட்கக்கூடிய பரிசை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். இதை பார்த்த அந்த வியாபாரி அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக நான் கொண்டு வந்திருந்த வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு அங்கு போய் இந்த வெங்காயத்தை வைத்தும் சில சமையல் பொருட்களை வைத்தும் சுவையான உணவை செய்து கொடுக்கிறாருங்க. இந்த தீவில் அதுவரை அதுபோன்று சுவையான உணவை யாரும் சமைத்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் கடலின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த தீவில் வெங்காயம் விளைவதற்கான சாத்தியமே இல்லை. எனவே அந்த நபர் சமைத்த அந்த உணவை அரசருக்கு பரிமாறுகிறார். பலர் பரிமாறினாலும் இவர் வெங்காயத்தை வைத்து செய்த உணவானது மிகவும் அருமையாக உள்ளது என்று அரசர் அறிவிக்கிறார். மற்றவர்களை விட இவரின் உணவு தலை சிறந்ததாக உள்ளது, இவர்தான் வெற்றியாளர் என்று பல பேர் கலந்து கொண்ட அந்த போட்டியில் வெற்றி பெற்றதாக அரசன் அறிவிக்கிறாருங்க. அரசன் அறிவித்தது மட்டுமல்லாது, இவ்வளவு சுவையான உணவை என்னுடைய வாழ்நாளில் நான் இதுவரை ருசித்ததே இல்லை, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், இதை நான் அப்படியே கொடுக்கிறேன் என்று சொல்ல, என்னிடம் இந்த சுவை தரக்கூடிய உணவு பொருளானது உள்ளது, அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு நிகரான எடை உள்ள உங்கள் நாட்டில் விலை உயர்ந்த பொருள், நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை எனக்கு சமமான எடையில் பரிசாக தாருங்கள் என்று கேட்க, அரசர் சரி என்று சொல்லி 1000 டன்கள் எடை உள்ள வெங்காயத்திற்கு நிகராக அந்த தீவில் உள்ள தங்கத்தை எடை போட்டு 1000 டன்கள் எடை அந்த தங்கத்தை கொடுக்கிறாருங்க அரசன். இதை பெற்றுக்கொண்ட அந்த நபர் தங்கத்தை மீண்டும் தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பி மிக பெரிய அளவுல செல்வ செழிப்பு நிறைந்த உச்சத்தை தொட்ட செல்வந்தராக மாறுகிறார். இதுதான் சுக்கிரனின் வழி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே சமயம் இந்த செல்வந்தருக்கு எப்படி இவ்வளவு செல்வம் வந்தது என்ற விஷயத்தை மற்றொரு நபர் கேள்விப்படுகிறார். உடனே இதே போன்று நாமும் தங்கத்தை பெற வேண்டும் என்று இந்த நபர் நம்மளுடைய பகுதியில் வெங்காயத்தை
எடுத்து செல்வதை விட பூண்டை எடுத்து செல்லலாம், அதன் சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் என்று கப்பலில் நிறைய பூண்டுகளை எடுத்து அதே தீவிற்கு செல்கிறார். அங்கு சென்ற அந்த நபர் அரசருக்கு நான் ஒரு சிறப்பு விருந்தளிக்கிறேன் என்று தாமாகவே சென்று பூண்டை வைத்து சமைத்து விருந்து ஒன்று அளிக்கிறாருங்க. அந்த விருந்தை உண்ட அரசன், இந்த உணவு மிகவும் அருமையாக உள்ளது, உனக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேள் என்று அரசன் சொல்ல, அந்த நபர் தங்களுடைய நாட்டில் விலை உயர்ந்த பொருள், நீங்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ அதை என்னுடைய இந்த பூண்டின் எடைக்கு நிகராக கொடுத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறான். உடனடியாக அந்த அரசன் இந்த பூண்டிற்கு நிகராக அவர் விரும்பக்கூடிய வெங்காயத்தை எடை போட்டு கொடுக்கிறாருங்க. என்றால் நீங்கள் விலை மதிப்பற்ற நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை வேண்டும் என்று அந்த நபர் கேட்கும் போது இந்த அரசனுடைய விருப்பமாக இருப்பது அந்த வெங்காயமாக தான் இருக்கிறது. எனவே பூண்டிற்கு நிகரான எடையுள்ள வெங்காயத்தை அந்த நபரிடம் கொடுத்து அனுப்புகிறாருங்க. இதனால் பூண்டு எடுத்து சென்ற அந்த நபர் மனமுடைந்து துவைந்து போகிறார். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள்ல நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அதை தவற விட்டு விடுகிறோம். ஏனென்றால் இந்த தீவில் நிச்சயமாக தங்க மழை குவிந்து உள்ளது. அதற்கு இரண்டாவதாக எடுத்து சென்ற நபர் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம், இந்த உணவு பொருட்களுக்கு பதிலாக தங்கத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக அவரும் மிக பெரிய செல்வந்தராக மாறியிருக்க முடியும். ஆனால் அரசன் விரும்பக்கூடிய பொருள் என்று சொன்னதால் இங்கு தங்கத்தை விட அரசனுக்கு வெங்காயம் விலை உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் இனி சுக்கிரவழி என்று சொல்லக்கூடிய வகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையுமே முதல் நபர் எப்படி பரிசை சாமர்த்தியமாக பெற்றாரோ அதே போன்று செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரவழியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். இதை சரியாக உணர்ந்து கொண்டு தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகை செய்தால் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இப்படி சுக்கிரனுடைய அமைப்பு இருக்க குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் என அனைத்து விதமான பணிகளிலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் பாக்கியஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் 4 கிரகங்கள் மொத்தம் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. சூரியன், ராகு, புதன் போன்ற 4 கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரன் அங்கு உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக மிக பெரிய அளவில் பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் என்பது கடகராசிக்காரர்களுடைய குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில அனைத்து விதமான பணிகளிலும் செல்வ செழிப்பும் சௌகரியமும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கான யோகம் உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடைபடாமல் மிக சிறப்பாக செய்யக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. ஏற்கனவே குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக தடைபட்ட காரியங்களை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக செய்வதற்கான யோகத்தை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது தைரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம் ஆகிய 3ஆம் இடத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். திருமணம், காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நல்ல வரன் கிடைத்த திருமண யோகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மங்களகரமான யோகங்கள் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். நீண்ட நாட்களாக நீடித்து வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் விலகும். வருமானம் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் உயர்வதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். புதிதாக வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய வகையில் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக சுறுசுறுப்புடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. மன நிம்மதி அதிகரிக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல இனிமையான செய்திகளை இந்த தருணத்தில் கேட்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்க
பார்க்கப்படுகிறது. கடகராசிக்காரர்கள் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக மேற்கொள்ளும் போது தொழில்துறையில மிகப்பெரிய அளவில் உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வசதிகளை மேம்படுத்துவது மட்டுமல்ல, தொழில் உத்தியோக ரீதியான விஷயங்களையும் நல்ல வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். குடும்பத்தில் மூத்தவர்களின் உறவு பலப்படுகிறது. உறவினர்களுக்கிடையே நல்ல உறவு பலப்படக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் வசதி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்க போகிறது. ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகிறதுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடியே உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். கலைத்துறை ரீதியான பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய வகையில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் சுக்கிரன் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மற்ற துறைகளை விட கலைத்துறையில் நிறைந்து கொடுக்க போகிறார். கலைத்துறை ரீதியான பணிகளில் சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆடம்பரம் அதிகரித்தாலும் கூட மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மிக சிறப்பாக உறுதிப்படுத்துகிறார். விவசாயம் சார்ந்த பணிகளில் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் புதிய விவசாய நிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. விவசாயத்திற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் பாக்கியத்திலும் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு கர்மஸ்தானத்திலும் சஞ்சரிப்பது பெண்மணிகளுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. குடும்ப வருமானம் உயரும். வீண் செலவுகள் கட்டுக்குள் வரும். திட்டமிட்ட பணிகளை கனக்கச்சிதமாக முடித்து மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக பெறக்கூடிய யோகத்தை 2 கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு